ஒரு நியூஸ் படிக்கிறேன், அதை கேளுங்க. எம்எல்ஏ விஜிஆர் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் மாணவர்களை தேர்தல் பணிகளை செய்ய கட்டாயப்படுத்தியதால் மன உளைச்சல் அடைந்த மாணவன் 5வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை அப்படின்னு திருவள்ளூர் மாவட்ட தொகுதி ஏடிஎம்கே எம்எல்ஏ கேண்டிடேட்டான ரமணா அப்படின்ற ஒருத்தர் போட்டிருக்காரு. இல்ல வெளியே வந்து என்ன பேசுறாங்கன்னா, உங்களுடைய பையனை வந்து தேர்தலுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மையா பொய்யா நீங்க விசாரிச்சு என்ன சொன்னாங்க? எங்க பையன் அவ்வளவு சீப்பு கிடையாது, தேர்தலுக்காண்டி யாரும் யூஸ் பண்ண முடியாது. அவன் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். இத பத்தி நீங்க நியூஸ் சேனல்ல பெருசா பாத்திருக்க முடியாது. ஆனா இத பத்தி பேச வேண்டிய கட்டாயமும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு இருக்கு. எதனாலனா இதே திருவள்ளூர் தொகுதியோட டிஎம்கே எம்எல்ஏ கேண்டிடேட்டான விஜி ராஜேந்திரன் சாரை பத்தி நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவரு அந்த தொகுதி மக்களுக்கு அவரோட மருத்துவமனையில என்னென்ன விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லியிருந்தேன். இந்த சம்பவம், அதாவது இந்த ஸ்டூடெண்ட் இறந்ததும் வந்து பாத்தீங்கன்னா விஜி ராஜேந்திரன் சாரோட அதே காலேஜ்ல. நான் இதை பத்தி டேட்டாஸ் கலெக்ட் பண்றதுக்காக அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை விசாரிக்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பிரதர், இந்த ரமணா சார் சொல்ற மாதிரி இது எதுவுமே இல்ல, இது பொய் அவர் சொல்றது. ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு பிரச்சனை, அதனால அந்த பையன் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டான். மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாருமே ஸ்டூடெண்ட்ஸ அரசியல் வேலை பாருங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வர வர தமிழ்நாடு மக்களோட இறப்பு எல்லாம் உங்களுக்கு அரசியல் விளையாட்டா போயிடுச்சா? இப்படிதான் கரூர்லயும் ஒரு 41 பேர் இறந்தாங்க. சிபிஐல விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே எதிர்கட்சியில இருந்து எல்லாமே விஜய் தான் கொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு டிஎம்கே எம்எல்ஏ ஒரு காலேஜ் வச்சிருக்காரு. அங்க ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள சண்டை நடந்து ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படின்றதுக்காக ஏடிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட் இதை சாக்கா யூஸ் பண்ணி அந்த இறப்ப அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எவ்வளவு கேவலமான வேலைல. அப்புறம் தான் இந்த பிவி ரமணா யாரு அப்படின்னு சொல்லி யூடியூப்ல பாக்குறப்போ இவரே பெரிய ஸ்கேம், அதாவது குட்கா ஸ்கேம்ல மாட்டிருக்காரு, பதவியை கூட இழந்திருக்காரு. இதுல எடப்பாடி பழனிசாமி சார் பிரச்சாரத்துல டிஎம்கேல கிட்னி திருடுற கதிரவனுக்குலாம் எம்எல்ஏ கேண்டிடேட் போஸ்டிங் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. ஏன் இப்போ உங்க கட்சியில குட்கா ஸ்கேம்ல மாட்டினவங்களுக்கு தானே தொகுதியில் எம்எல்ஏ சீட் கொடுக்குறீங்க? திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க மக்களே நல்லா யோசிச்சு யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுங்க. டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, இல்ல புதுசா மக்களுக்காக ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிற டிவிகேவான்னு.